அந்த ஜோதி உடம்பு சாப்பிடாது. அதுக்கு பசி இல்லை, காமம் இல்லை, உறக்கம் இல்லை. அந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளே இருக்கு, ஜோதி உடம்பு இருக்கு. அப்போ இந்த குற்றங்கள் நீங்க நாம் உணவு சாப்பிட்றோம், பட்டினி கிடக்கக்கூடாது. அப்போ நல்லா சாப்பிட்றோம், இந்த உடம்பை வளர்க்குறோம். இந்த உடம்பை வளர்த்து பக்தி செலுத்துகிறோம், புண்ணியம் செய்கிறோம். புண்ணியமும் பக்தி மிகுதி ஆக ஆக தேகத்தை பற்றி, தேகத்தின் குற்றத்தை பற்றி, அல்லது அதோடைய அசூசை அல்லது அதோடைய அசுத்தங்கள் பற்றி உணர்கிறோம். அப்போ புண்ணியத்தாலும் பூஜையாலும் உணரப்பெற்று அந்த அசுத்தமாகிய தேகத்தை நீக்கிறான். அந்த அசுத்தமாகிய குற்றமான தேகத்தை நீக்கிய பின் உள்ளே ஜோதி உடம்பு தோணுது. அந்த ஜோதி உடம்பு தோணுவதற்கு இந்த உடம்பு மிக மிக அவசியம். அப்போ உடம்பு பெற்ற நாம், அந்த உடம்பு பெற்ற நாம் இதை புரிந்து கொள்ளாது இந்த உடம்பு உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பை பெற வேண்டும் என்று எண்ணாமல் ஏதேதோ செய்து கொண்டிருந்தால் ஞானிகள் ஏதோ செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல. இப்போ எடுத்த பிறவியே உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பு சூட்சும தேகம். அது பல கோடி யுகங்கள் வாழக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த உடம்பு. இந்த தேகத்துக்கு 80-85 வயசானவன் முடிந்துவிடும், அதுக்கப்புறம் செயல்பட முடியாது. இந்த உடம்பு இருக்கும்போதே, குற்றமாகிய இந்த உடம்பு இருக்கும்போதே ஜோதியாகிய ஆன்ம ஜோதியாகிய அந்த தேகத்தை தட்டி எழுப்புவதற்காக தான் இந்த உடம்பு தந்திருக்கிறான் கடவுள். இது அற்புதமான செயல். ஒன்று துணை இல்லாமல் ஒன்று வர முடியாது. ஒரு பெண் துணை இல்லாமல் ஆண் வாழ முடியும், ஆண் துணை இல்லாமல் பெண் கரு. ஆக ஒன்று கொண்டு துணை இருக்கு. பெண் ஆண் இல்லாமல் கருதரைக்காது. ஆக புற உடம்பாகிய குற்ற தேகம் இல்லை என்றால் அக உடம்பாகிய சூட்சும தேகம் வராது. அந்த தேகத்தை துணை கொண்டு, இந்த தேகத்தை துணை கொண்டு தான் ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? குற்றத்தை நீக்கிவிட்டு ஜோதி ஆகிறார்கள். ஆக அடிப்படை கரண்ட் இல்லாமல் லைட் எறிய முடியாது, எண்ணெயும் திரியில்லாமல் விளக்கறிய முடியாது. ஆக ஒன்று துணை இல்லாமல் மற்றொன்று தட்டி எழுப்பும். ஒன்று ரெண்டு எதை எடுத்தாலும் 2 இருமை வகதியிலிருந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகுனார். 2 இருக்கும். இரவு பகல், இன்பம் துன்பம், பாவ புண்ணியம், பெண் ஆண், இப்படி 2 இருக்கும். இறப்பு பிறப்பு, தூள தேகம் சூட்சும தேகம் 2 தான் இருக்கும்போது ஒன்றாக இருக்க முடியாது. ஆக 2 இருக்கக்கூடிய ஒன்றை இரண்டும் சேர்த்தே இருக்கக்கூடியது. அந்த சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒன்றை துணை கொண்டு, ஒன்றை துணை கொண்டு ஒன்றாவதுனார். ஒன்றை துணை கொள்வது. ஆனால் தூள தேகம் காம தேகத்தை துணை கொண்டு சுத்த தேகமாகிய ஞான தேகத்தை தட்டி எழுப்ப வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு வைத்திருக்கிறான் கடவுள். இயற்கை என்னை அமைச்சிருக்கிறார். இது விஷயம் தெரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றம் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அதான் வள்ளுவன் சொன்னான், குற்றம் கடிதல் 2 வகை அர்த்தம். வள்ளுவன் எப்போதுமே இரட்டைத்தன்மையாக பேசுவான். 2 வகை அவனுக்கு வள்ளுவன் இரண்டும் தன்மை தெரியும். அவனுக்கு தேக குற்றமும் தெரியும், அதே சமயத்தில் செய்கையாளர் குற்றமும் தெரியும். அந்த குற்றம் அதிகம் ஆக காமத்தால், கோபத்தால், பொருள்கொடாத்தன்மை, லோபித்தனத்தால், தேவையான மான உணர்ச்சி காரணமாக, அதே சமயத்தில் அதிகமான மிக்க மகிழ்ச்சி அடைதல், யான் என்ற கருவம், இந்த குற்றங்களை அறிந்து நீக்கினால் அந்த வாய்ப்பு மனித வர்க்கம் பெறும் என்பதற்காகத்தான் இந்த குற்றங்களில் வைத்திருக்கிறான். அப்போ இந்த குற்றங்கடிவதற்கு என்ன வேண்டும்? தன் அறிவுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? இருட்டில் கிடக்கிறான். அது என்ன இருட்டு? இவ்வளவு பெரிய வெளிச்சம் இருக்கு. இருந்தாலும் காமதேகம் என்ற இருட்டில் கிடப்பதால் அறிவு வேலை செய்யாது. அவன் சிந்தனை தெளிவு இருக்காது. பகுத்தறிவு பேசலாமே தவிர பகுத்தறிவு அறிவுன்னு பேசுவான். ஆனால் தேக குற்றம் என்ன? ஏன் காமம் வந்தது? ஏன் பசி வந்தது? ஏன் நரதரி மூப்பு வந்தது? ஏன் ஈழ இருமல் வந்தது? ஏன் சாவு வந்தது? ஏன் கொனைக்கேடு வந்தது? ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியாது. அப்ப அறிவுன்னு பேசுறான். அறிவு என்று அரற்றும் உலகம், அரற்றும் பிதற்றிக்கிட்ட கிடப்பான், அலறுவான். அறிவு என்று அங்கு அரற்றும் உலகம். அறிவு அறியாமை யாரும் அறியார். என்னடா சிறந்த அறிவு, அந்த நூல் படிக்கணும், பெரிய பெரிய அறிவாளின்னு பேசிடுறான். சிறந்த அறிவு வேணும், அப்படி வேணும், இப்படின்னு பேசிப்பான். ஆனால் பகுத்தறிவு என்பான், ஆராய்ச்சி உரிய அறிவுமான், எந்த அறிவும் பேசிக்கிட்டு இருப்பான். எந்த அறிவும் கிட்ட நெருங்க முடியாது, செல்லாது. இவனுடைய அறிவு இருட்டில் கிடப்பதால் இவனிடம் இருப்பது ஒரு செல் பேட்டரி, சின்ன விளக்கு, ஒரு மின்முனி பூச்சாட்டு. இந்த மின்முனி பூச்சை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான்?
பெரிய ஆராய்ச்சியமா பெரிய பெரிய நூலில் எழுதுவோம், அப்படிமா எப்படிமா என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். பல அற்புதங்கள் செய்ய நினைச்சிட்டு இருப்பான். அற்புதம் படைத்த மனிதா, இப்போ ஈழ இருமல் வரப்போகுதே, இப்போ உனக்கு சாவு வரப்போகுது இல்லை, அதை பற்றி நீ சிந்திச்சா என்றால் அது இயற்கை என்று சொல்லிவிடும் ஒரே வார்த்தை. அப்போ அறிவு எது என்றால் 2 வகை அறிவு. ஒன்று சிற்றறிவு, ஒன்றும் பேரறிவு. சிற்றறிவு உலக நடை அறிந்து வாழ்தல் சிற்றறிவு. பேரறிவு என்பது குற்றம் எது, ஒன்று உலகத்தால் உலக மக்கள் சார்பாக செயல்படுகிற ஒரு குற்றம், அடுத்து தேக குற்றம். தேக குற்றம் நீக்காமல் ஒன்றும் பெருமைக்குரிய மரணமில்ல பெருவாள் பெற முடியாது. அப்ப அறிவு அறிவு என்று அரற்றும் உலகம். எதற்கு ஏன்னா தெரியல, என்னடா அறிவு உனக்கு, என்னடா கட்டுரை, என்னடா கவிஞன், எத்தனைடா பேச்சு, என்னடா விஞ்ஞானி, என்ன விஞ்ஞானி, என்ன மருத்துவன், என்ன பேச்சாளன், என்ன எழுத்தாளன், என்ன ஆராய்ச்சியாளன், என்ன பெரிய வீர தீர பராக்கிரம், சுத்தவோ ஒன்றுமில்லை, குப்பை என்றோம். செத்துதானே போவேன். இத்தனை அறிவு பேசி, இத்தனை நூல் எழுதினாய், இத்தனை நூல் ஆராய்ச்சி செய்தாய், பெரிய பெரிய பட்டம் வாங்கினாய், செத்துதான் போவாய். சாதாரண மம்புட்டியானும் சாகுறான், மம்புட்டி இப்படி போவான், கையெழுத்து போட பேனா கொடுத்தால் நெப்பை உடைத்து விடுவான். அவனும் சாகுறான், நீ இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளன், நீயும் சாகுறாய். அவன் மம்முட்டியாளன், அவன் தான் மூட தூக்கம் ஏதோ ஒரு கூலியாள் செஞ்சு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் சாவறான், நீயும் சாவற. அவனுக்கு அதே கதி, உனக்கு அதே கதி. உனக்கு என்ன அறிவு சிறப்பறிவு வந்ததுன்னா வள்ளுவ அறிவு அறிவு என்று அரற்றும் உலகம். என்ன அறிவு? சாக பிறப்பத அறிவு. சாவதற்கே கல்வி எல்லாம் கற்றுவோம் என்பான். சாவதற்கே படிப்பான், பேசுவான், வீடு கட்டுவான், வாசல் வாகனம் வாங்க